சிம்மம். தயவு சென்று சொல்லிடாத, மிச்சம் இருக்கிற வாழ்க்கை கூட நரகமா போயிடும். கள்ள தொடர்புகள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாங்க, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சிம்மராசிக்கு ஒரு சில இன்னல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். அது மட்டும் இல்லாம சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த மாதிரி மாற்றங்கள், எவ்வளவு சதவீத விழுக்காடு நல்லா இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவோட கடைசியில நான் சொல்லதான் போறேன். மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். சிம்மராசி காலச்சக்கரத்துடைய 5வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சூரியன். இப்போ இந்த சூரியன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்லாதாங்க இருக்காரு. பட் நம்ம இந்த இடத்துல குரு பயிற்சியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால, குரு பகவான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்றேன், அதாவது கடந்த வருடமா உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருந்தாரு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா, ஒரு ஸ்டெப் அப்படியே கீழே உட்காந்துருக்காரு. கீழே உட்காந்து 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஆனா இந்த டைம் குரு ராகுவை பார்க்கவே இல்லை. அது சில ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும், அதை நான் அப்புறமா நான் சொல்றேன். பட் இந்த டைம்ல குருவோட பார்வை எப்படி இருக்க போகுது, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுக்கு 3 முக்கியமான சிறப்பு பார்வைகள் இருக்கு. அதுல முதல் பார்வை 5ஆம் பார்வை 4ஆம் வீட்டுக்கு விழக்கூடிய அதி அற்புதமான ஒரு பார்வை 4ஆம் வீட்டுக்கு விழுது. அடுத்து குரு பகவான் 12ஆம் வீட்டுல அமரக்கூடிய இந்த குரு பகவான் 6ஆம் வீட்டுல உட்காராருங்க. சோ 6ஆம் வீட்டை பாக்குறாரு. என்ன சொல்ல போனா 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் வீட்டை பாக்குறாரு. அதுக்கப்புறமா 12ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டை பாக்குறாரு. அதாவது மறைவு வீடுகள்ல பார்க்க போறாரு. நமக்கு ஜோதிடத்துல சொல்லுவோம் இல்லைங்களா, 6, 8, 12 இதெல்லாமே மறைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த டைம் பாருங்க, மறைவு ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. ஆனா உட்கார்ந்து அவர் பாக்குற வீடெல்லாம் மறைவு வீடு. அடடா, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிளெஸிங்ஸ் உங்களை இந்த டைம்ல குரு பகவான் காப்பாத்துறாரு. ஆனா ராகு கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன் தெரியுங்களா, உங்களுடைய ராசியில இப்ப கேது உட்கார்ந்துருக்காரு, அப்படியே நேர ஆப்போசிட்ல போய் ராகு உட்கார்ந்துருக்காரு இல்லையா. சோ நான் ஸ்டார்டிங்லயே ஒரு விஷயம் சொன்னேன், தவறான உறவுகள், கள்ளத்தொடர்பு இதெல்லாம் இந்த டைம்ல உங்களை தேடியே வரும். நீங்க நேர்மையா இருப்பீங்க, உண்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு அணைக்கட்டு போடுங்க. யாரையுமே தெரியாதவங்களும் உள்ள விடாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க. ஏன்னா அவங்க உங்க பேரை டேமேஜ் பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு வகையில. ஏன்னா பாருங்க, இந்த இடத்துல 12ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டை பாக்குறாரு. அதுவுமே மோட்ச திரிகோணம். 6ஆம் வீட்டை பாக்குறாரு, மறைவு ஸ்தானம், அசிங்கம், அவமானம், பேர் கெட்டு போறது, எதிரியால தாக்கப்படுறது. அதாவது உங்களுக்கு சுத்தமா விரோதம், எதிரி பின்னாடி இருந்து உங்களை தாக்குவோம், அந்த ஒரு விஷயம். 8ஆம் வீடும் அதேதான், அசிங்கம், அவமானம் அதேதான். அப்போ அந்த வீடுகள் எல்லாம் பாக்குற அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். எவ்வளவுதான் பாசிட்டிவ் குரு உங்களுக்கு கொடுத்தாலும் கூட, அட் த சேம் டைம் நெகட்டிவான இந்த இம்பாக்ட் கூட உங்களுக்கு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டைம்ல குரு பகவான் இதுக்கு முன்னாடி ராகுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். மிதுன ராசியில இருந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வைய ராகுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஆனா இனிமே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ராகு இனிமே இண்டிபெண்டா இயங்க போறாரு. என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா, இது ஏன் காட்டு, என்னோட இதுல நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்க யாரும் என்ன பாக்காதீங்கன்ற மாதிரி ராகு இப்ப இருக்காரு. பட் எதிர்ப்பாளர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யார்கிட்ட பேசுறீங்க, யார்கிட்ட பழகுறீங்க, அவங்களால உங்களுக்கு பேர் கெட்டு போறது, அசிங்கம் வர்றது, அதனால எந்த ஒரு உறவுக்குள்ளேயும் போகாதீங்க. திருமணத்தை தாண்டி இருக்கக்கூடிய பந்தங்கள்ல தயவு செஞ்சு இன்வால்வ் ஆகாதீங்க. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா 12ஆம் வீடு அப்படின்றது மறைவு ஸ்தானம். என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம லைஃப்ல, ஓகேங்களா. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் இங்க இருந்து பார்த்தது என்னன்னா, 12ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 4ஆம் வீட்டை பாக்குறாரு. சில பேருக்காக, எல்லாருக்கும் நான் சொல்லிட முடியாது, ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல இடம் மாற்றத்துக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னாலும், அத அந்த டைம்ல நீங்க வாங்கும் போது கூட
அந்த டைம்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷனால இடம் மாறி போய் இருக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் வந்து நடக்கலாம். இடம் மாறி நீங்க போறதுக்கான டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல. ஸோ அது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து கேரண்டியா நான் வந்து சொல்ல முடியும். அடுத்து குரு பகவான் 12ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவானால மறைவு வீடுகளை பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்ப மறைவு ஸ்தானம் அப்படின்றது இயல்பாவே ஜோதிடத்துல வந்து சில பல இன்னல்களை கண்டிப்பா கொடுக்குது. பட் அதை ஓவர் கம் பண்ண முடியும். நம்ம என்ன பண்றது, நம்ம ஆல்ரெடி வந்து அஷ்டம சனியில உட்காந்துருக்கோம்ல, நம்ம தான் இப்ப அஷ்டம சனியில இருக்கோம்ல, சனி சும்மா நம்மள லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பேக்வேர்டுன்னு எல்லா சைடும் நம்மள வந்து ஒரு மாதிரி புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த குரு பகவான் வந்து சனிய பார்த்துட்டாரு. இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா சனி பகவான பாக்குறது அப்படின்றது ஒரு சிறப்பு. சோ சனி கொடுத்த அந்த இன்னல், அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது இந்த குரு பகவான் வந்து இந்த ராசி சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து மகம், பூரம், அடுத்து வந்து உத்திரம். இப்போ ஒருவேளை நீங்க வந்து இப்போ மக நட்சத்திரத்துல பிறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து மகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேத்து பகவான் தான் இந்த நட்சத்திரத்தோடைய அதிபதியா வராரு. ஓகேங்களா? ஸோ கேது தான் வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு அதிபதியா வர்றதுனால எவ்வளவு சதவீத விழுக்காடு உங்களுக்கு நல்லா இருக்கும், எவ்வளவுலாம் நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மகத்துல, அதாவது சிம்மத்திலே கேது இருக்காரு. இந்த மக நட்சத்திரம் சிம்மத்துலதான் இருக்கு. இப்ப சிம்மத்திலே கேது இருக்காருன்னு அப்படின்றதுனால 90% விழுக்காடு நல்லாவே இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக கூடிய டைம் பீரியட் இந்த டைம் பீரியட். அடுத்து பூரம். அதே பூர நட்சத்திரம் வந்து சுக்கிரனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம். சுக்கிரனாலே நம்ம சொல்ல வேணாமா, காசு பணம் துட்டு மணி அந்த மாதிரிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர், திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பூர நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பராகவே இருக்கு, கவலையே படாதீங்க. நிறைய கிரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு வரப்போகுது, புது புது விஷயத்த கத்துக்க போறீங்க, நிறைய நாலேஜ் பேஸ்டா நீங்க இருக்க போறீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அடுத்து உத்திர நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு? உத்திரம் சூரியனோட நட்சத்திரம். இந்த இடத்துல சூரியனோட ராசி, சூரியனோட நட்சத்திரம், சூரியனோட ராசி ஒரு பக்கம், 12ஆம் வீட்டுல குரு, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கு. பட் உத்திர நட்சத்திரத்துல இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் பார்த்துக்கணும். அடுத்து ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் உடல் ரீதியான மன போராட்டமும் மன பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க மட்டும் கொஞ்சம் உங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த பார்வைகள் எல்லாமே நல்லதான் இருக்கு. ஓகேங்களா? அவர் வந்து சிம்ம ராசியில இருந்து பார்க்கக்கூடிய வீடுகளும் பார்வைகளுமே வந்து பாருங்களேன் சூப்பர் டூப்பரா இருக்கு. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லை. மொத்தத்துல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தவறான உறவு, தவறான இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். நமக்கு அடுத்த ஒரு வருஷம் நம்மளுக்கு வந்து 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளோட நேம்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நிறைய நல்லதே நம்மளுக்கு வந்து நடக்கதான் போகுது. கடகராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதோக்கு பாத்தீங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பர் பயன்படுத்தி உங்களுடைய கன்சல்டேஷன்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.